வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சித்திரை மாதம் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சோபகிருத வருஷம் முடிஞ்சு குரோதி வருஷம் ஆரம்பிக்க போகுது. இந்த குரோதி வருஷம் அப்படின்னு சொன்னோம்னாவே அந்த பேரிலேயே குரோதி அப்படிங்கக்கூடிய ஒரு பாவனைகள் உண்டு. அப்போ அந்த குரோதி அப்படிங்கிறதுக்கான விஷயங்களுக்கு தக்கவே இந்த வருஷத்துல பார்த்தோம்னா ராஜாவா கிட்டத்தட்ட செவ்வாவே வரப்போறார். ஆங்காரகன். அந்த ஆங்காரகன் கூடிய செவ்வா வரப்போறாரு. அவரோட சூழ்நிலைகளை நம்ம நேர காலங்கள் இல்லை நம்ம இந்த வருஷ காலகட்டங்கள் எப்படி போக போகுது, எவ்விதமான மாற்றங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பு நிறையாவே இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க, புதுசாக பார்க்குறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே என்னோட பரிபூர்ண நன்றிகள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற எல்லா நல்லுணங்களுக்கும் என்னோட நன்றி. இந்த வருஷம் ஆங்காரகன் செவ்வாய் வந்திருக்கிறாரு. இந்த செவ்வாய் எவ்விதமான மாற்றங்களை கொடுக்க போறாரு, எவ்விதமான பாவத்தை கொடுக்க போறாரு. இப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்றதே ஆதாய பலன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மேஷத்துக்கும் விருட்சத்துக்கும் அதிபதியா வரக்கூடிய செவ்வாய் இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட ஆதாய பலன் ஆதாயம் 8 ஆகும், விரயம் 14 கொடுக்குறாரு. அப்ப ஆரம்ப காலகட்டத்துல இந்த ராஜா கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதியை விரயம் அதிகமாகவும் ஆதாயம் கம்மியா கொடுக்கக்கூடிய அதிபதியா மாறிடுறாரு. அப்ப இந்த வருஷமே பார்த்தோம்னா இந்த குரோதி வருஷத்துக்கான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு. அப்ப ஒரு கெட்ட விஷயமாகட்டும் சரி, ஒரு அங்கங்க ஒரு தீங்கு தடங்கான விஷயங்கள், திருட்டு, பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபதியான ஒரு செவ்வாய்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மேஷத்துக்கும் விருட்சகத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உங்களோட பாவத்துக்கு 11ல சனி கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. சனி செவ்வாவோட ஆதிக்கம் பலம் அப்படின்னு சொன்னோம்னாவே இவங்க 2 பேர்த்தோட கோர்வைகள் மொத்தமாவே ஒரு விதமா சரியே இருக்காதுங்க. ஒருத்தர் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பிடிவாத குணமா அடவாதமா எதா இருந்தாலும் சரி முன்னாடி செய்தரலாம் அப்படின்னு சொல்லி வேகமா செய்யக்கூடிய ஒரு அதிபதியான செவ்வாய். இன்னொருத்தர் நியாயம், தர்மம், எதை பண்ணணும்னாலும் கொஞ்சம் பொறுமையா பண்ணணும், பார்த்து பண்ணணும். பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் எந்த இடத்துல பங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் பிரச்சனைகள் கிடையாது, ஆனா நான் எப்படி பண்ணணுமோ அதை சார்ந்த விஷயங்கள் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி. இவங்க 2 பேரும் இணைந்து உட்கார்ந்துருக்கிற இடமே ஃபர்ஸ்ட் சரியில்லை. லாபஸ்தானாதிபதியில இவங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்கிறதே ஒருத்தர் நியாய தர்மம்னு சொல்லி பேசி எல்லா விதத்தையும் கம்மி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொருத்தர் ரோஷக்காரகத்துவமா செயல்படக்கூடிய செவ்வாவும் ஒரு கோர்வையான பலமும் சரியில்லாம இருக்கு. இப்ப இவங்க 2 பேருமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மழையான விஷயங்களாகட்டும் சரி, இல்லை மிச்ச ஒரு வெயில் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, சரிக்கு சரி நிற்கக்கூடிய ஒரு அதிபதிகள் உண்டு. அப்ப வந்தாலும் அதிகமான ஒரு மழை வாய்ப்புகள் கொடுத்து நம்மளுக்கு விரயத்தை கொடுக்குற மாதிரியோ, இல்லை பிரச்சனை கொடுக்குற மாதிரியோ, இல்லை உயிர் சேதரங்கள் கொடுக்குற மாதிரியோட பலங்களை செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை வெப்பம், வெயில், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம்னா அதுவும் அளவு கடந்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதியா மாறிடுவார். இப்போ 2 விதமான ஒரு பலம் உண்டு. அதே மாதிரி இந்த உணவு சார்ந்த பொருட்கள்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்கும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்துல உணவுப் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஆதாய பலன்கள் உண்டு, நிறைய விலை மாற்றங்கள் உண்டு, அவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பழங்கள், காய்கள், இல்லை தானியங்கள், இந்த சார்ந்த விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இல்லை இதுக்கு ஒரு விலை மாற்றங்கள், விலை உயரங்கள் ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஒரு ஆதாய பலன்கள் உண்டு. அப்ப பிசினஸ் சார்ந்த விஷயங்கள் எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவுப் பொருட்கள், இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறவங்க நல்ல ஒரு ஆதாய பலன்கள் உண்டு. அதே மாதிரியே இந்த வருடத்துக்கான பலன்கள் மீறி இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆட்சி பலத்துல இருக்கிறவங்களோ, ஆட்சி மாற்றங்களை எதிர்பார்க்கிறவங்களோ, இல்லை அவங்க ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பார்த்தோம்னா பேச்சுவார்த்தைகள் திறமைகளால் பொழைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவவங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளும் சிக்கலும் கொடுக்கக்கூடிய, மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நேர காலங்கள் அமையுங்க. இப்போ இவங்களோட ஆதிக்க பலன்கள் அதிகமாயிரும். இந்த வருஷ காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் துறையோட ஆதிக்க பலமோ, இல்லை வெளிப்பட்ட ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அதிபதிகளாக இருக்கக்கூடிய மக்களோட விஷயமோ, இவங்களோட விதத்துல நிறைய அடிதடியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா இந்த குரோதி வருடம் அப்படின்னு சொல்றதே அந்த குரோதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிகமான பலன்கள் உண்டு. மேற்கொண்டு நம்ம ராசிகளுக்கு எவ்விதமான பலன்கள் கொடுக்க போறாரு அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டா வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த ராசியான கடக ராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா இந்த வருடத்துல ஆதாய பலன்கள் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு 5 ஆதாயம் இருந்தாலும் 11 விரயங்கள் உண்டு சொல்லுவோம். இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு மாற்றங்களான ஒரு விரயங்கள் இல்லாமல் மாட்ரேட்டான விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் உண்டு. இப்போ மிச்ச ராசிகளை கம்பேர் பண்றப்ப ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டா
ஒரு நெருங்கிய ஒரு விரயங்களாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இருக்கிறதுனால ஆதாயம் இன்றி நம்மளுக்கு விரயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டங்களா இல்லாம ஓரளவுக்கு நம்மளுக்கு மாட்ரேட்டான ஒரு வரவு, அதுக்கு மீறின செலவினங்கள் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். ஏன்னா விலைவாசி, விலை மாற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமான ஒரு விரயங்கள் கொடுக்கக்கூடிய வருடமா இந்த குரோதி வருடங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள்னால நமக்கு மாற்றங்கள் உண்டு. சரி, இது மட்டும்தான் ப்ராப்ளமா, இல்ல கந்தாய பலன்கள் ரீதியா நம்மளோட நட்சத்திர ரீதியான பலன்கள் நம்மளுக்கு மாற்றங்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்த கடகராசி நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஒரு நாலு நாலு மாத காலகட்டங்கள்ல 12 மாதத்தை பிரிச்சுக்க. கிட்டத்தட்ட முதல் பாதி நம்மளுக்கு உடல் ரீதியான பாதிப்பு, கிட்டத்தட்ட இந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு. இந்த அஷ்டமத்து சனியில் நம்மளுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள், விரயங்கள், உடல் ரீதியான பாதிப்பு, கண்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சந்திச்சுட்டு. இப்ப இந்த வருடத்துல இந்த குரோதி வருஷத்துல நம்மளுக்கு ஏதாச்சும் பாதிப்பை கொடுத்துருமா? இந்த குரோதி அப்படின்னு சொல்றாங்களே, இல்ல செவ்வாவோட ஆங்காரகானாக வந்துடுறாரு, இவர் நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடுவாரா, உடல் ரீதியான பிரச்சனையை கொடுத்துருவாரா அப்படிங்கிற பயப்பம் நம்மளுக்கு தேவையில்லை. அப்ப கடகராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா உடல் ரீதியான பாதிப்போ இல்ல உடல் ரீதியான பிரச்சனைகள் கொடுக்கறதோ, மருத்துவ ரீதியான செலவினங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளோ கிடையாது. அப்ப இந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இடைப்பட்ட 4 மாத காலகட்டங்களுக்கு நம்மளுக்கு மன ரீதியான குழப்பங்கள் கொடுக்கறது, மன ரீதியான மாற்றங்கள் கொடுக்கறது, நம்மளுக்கு எதனாச்சும் ஒன்று நினைச்சு மன ரீதியான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது. நைட்ல படுத்தா நம்மளுக்கு தூக்கம் வரல, குழப்பமா இருக்கு, அடுத்தது என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு தெரியல, விரயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல, மாற்றங்களை கொடுத்துட்டு இருக்கு, முன்னேற்றம் இல்லை இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத காலகட்டங்களா இடைப்பட்ட 4 மாத காலகட்டங்கள் நடக்கிற மாதிரி இருக்குங்க. இதே கடைசி 4 மாதம் நம்மளுக்கு விரயம் அந்த அளவுக்கு கொடுக்காம நம்மளுக்கு ஆதாய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாசம். உங்களோட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. அப்ப இடைப்பட்ட பாதி காலகட்டங்கள் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கக்கூடிய மாத காலகட்டங்கள் ரொம்ப தெளிவாகவும் பயப்படாமையும் எந்த விஷயமா இருந்தாலும் போல்டா செயல்படக்கூடிய மாதகட்டங்களா இருக்கணும். யாருக்கும் உதவி பண்ணணும், உதவிக்காக போய் நிக்கலாம், பண வரவு ஸ்தான பலத்துல இல்ல உங்களுக்கு ஒரு விஷயத்த செய்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம கூட போய் பக்கவலமா நிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம முன்னேற போக தேவையில்லை. அப்ப நம்ம செய்யற மாதிரி இருந்தா விரயத்துக்கு தான் முக்கிய காரகத்துவமா போய் நிற்கக்கூடிய ஒரு மாத காலகட்டங்கள்லாம் செயல்படக்கூடிய ஒரு சமயம். அடுத்தது பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது, அப்படியே ஒரு மாடரேட்டா போயிட்டு இருக்கு. அப்போ ரொம்ப கஷ்டப்படவும் தேவையில்லை, ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஆதாய பலனா, ரொம்ப கந்தாய பலனான அமைவை நாம வச்சு நல்லாதமான மாற்றமும் நம்ம கொடுத்துருவோம்னு சொல்லக்கூடிய ஒரு வருடமும் கிடையாது. அப்போ பார்த்தோம்னா ஒரு 0% இருந்தா எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு பிரச்சனைகள் உண்டு, எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு மாற்றம் உண்டு, எந்த விஷயத்துலையும் நம்மளுக்கு முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லணும். அப்ப அந்த 0க்கு மீறி ஒண்ணுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 4 மாசம் இருக்கு, 2வது 4 மாசம் பண்ணவனுக்கும் 3வது கடைசி 4 மாத காலகட்டங்கள் அப்படிதான் இருக்கு. இப்ப தொடர்ந்து ஒரு மாடரேட்டான ஒரு லைஃப் போகக்கூடிய விஷயங்கள், நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லை. எல்லா விஷயத்திலும் நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துட்டாவே போதும், அதுல எவ்விதமான நம்மளுக்கு பிரச்சனையும் இல்லை. கடைசியா ஆயிலை நட்சத்திரம், அந்த ஆயிலை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இப்போ உங்க கடகராசியில பிறந்தவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரமாகட்டும் சரி, பூச நட்சத்திரமாகட்டும் சரி, இவங்களை எல்லாத்தையும் விட ஆயிலை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு கந்தாய பலன். இப்போ முதல் 4 மாத காலகட்டங்களும் நம்மளுக்கு வரவு செலவு பாக்கிய அதிபதி ரீதியாகவும் இல்லை உடல் ரீதியான பாதிப்பும் நம்மளுக்கு பெரிய விதமான பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய டைமா இல்லை. அதே மாதிரியே 2வது பாதி 4 மாத காலகட்டங்களும் நம்மளுக்கு உடல் ரீதியான பாதிப்போ இல்லை பயப்படக்கூடிய சூழ்நிலையோ இல்லை நம்ம ஒன்றை செய்துட்டு அதை நினைச்சு நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ கடைசி 4 மாத காலகட்டம் நம்மளுக்கு விரயமாயிரும், பிரச்சனையை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாதுங்க. அப்ப பண வரவோட விரயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு அந்த விரயத்தை சுப விரயங்களான இன்வெஸ்ட்மெண்ட் செய்துக்கிறது, வரதை அப்படியே எடுத்து எதனாச்சும் ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் செய்துக்கிறது, இல்ல சொத்து பத்து வாங்கிக்கிறது, இல்ல வண்டி வாகனங்கள் வாங்கிக்கிறது, இல்ல நகை ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறது, இல்ல தானிய ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்து நம்ம குடோன்ல எடுத்து வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்துக்கிறது இன்னைக்கு இல்லைனாலும் பின்னாடி நல்ல ஆதாயத்தை கொடுக்கும். அப்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த வருஷத்துல இந்த பாக்கு இந்த மாதிரி சூடா இருக்கக்கூடிய ஒரு தானியங்கள் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி தானியங்கள் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்ற ரொம்ப பீக்ல போக போகுதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆடம்பரமான விஷயங்கள் கொடுக்கக்கூடிய மாத காலகட்டம். அப்ப இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் செய்து சீர்திருத்தப்படுத்திக்கிறது நமக்கு நல்ல பலனை கொடுக்குமா? தாராளமா கொடுக்கும். அப்ப அந்த ஆயிலை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா இந்த வருஷ காலகட்டங்கள் நம்மளுக்கு மிச்ச நட்சத்திரத்தை விட இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப மாற்றங்களான ஒரு விஷயங்கள், விசேஷமான ஒரு பலம் கொடுக்குற அளவுக்கு மாத காலகட்டங்கள் இருக்கு. இப்ப நம்ம எதை கண்டும் பயப்பட தேவையில்லை. எந்த மாசத்துலயும் நம்ம பார்த்தோம்னா பின்னிறங்கிடுவோமோ இல்லை கீழே சரிஞ்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் நம்மளுக்கு தேவையில்லை. அப்ப இந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு
கிட்டத்தட்ட குரு பயிற்சியும் 11ல லாபஸ்தானத்துல உட்கார போறாரு. பாதிக்கு மேல வந்து பார்த்தோம்னா மே மாசத்து 1ஆம் தேதிக்கு மேல நம்மளுக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. குரு பயிற்சி 11ல வராரு. சனினால பாதிப்பு நம்மளுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் உற்பத்தி செய்து கொடுக்குறாரு. அப்ப இத்தனை நாள் நம்ம கஷ்டம், பிரச்சனை, துன்பம், துயரம், வருமான ரீதியான குறைபாடுகள், எதிர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம். இப்ப அந்த குரு பயிற்சியாலையான நமக்கு மாற்றங்கள் உண்டு. அப்ப 11ல லாபஸ்தானத்துல வர போறாரு. அப்ப கொடுக்கக்கூடிய விஷயத்த ஒன்னொன்னா நம்மளுக்கு நேர காலங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி, ப்ரீ பிளான் பண்ணி, ஷெட்யூலைஸ் பண்ணி, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த காலகட்டங்களை ஓட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த வருட காலகட்டங்கள் குரோதி வருஷமா இருந்தாலும் சரி, அந்த குரோதி வருஷத்துக்கான பலன்கள் இல்லாமல் நம்மளுக்கான ஆதாய பலனா நம்ம மாத்திக்கக்கூடிய சூழ்நிலையா மாத்திட்டீங்கன்னாவே இந்த வருடமும் உங்களுக்கு நல்ல வருடமா அமையறதுக்கு என்னோட பரிபூர்ண வாழ்த்துக்கள். நன்றி.